இப்போ வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் ஒரு பழக்கம் உண்டு. ஏதாவது ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாங்கன்னா, என்ன மட்டும் அடிக்கீங்க, நான் மட்டுமா தப்பு பண்ணேன், அவனும் சேர்ந்தானே பண்ணான், அவனையும் அடிங்க அப்படின்னு சொல்லி குண்டு பை உள்ளே கூட உள்ளவங்களையும் கோர்த்து விடும். இந்த பழக்கம் சின்ன வயசில் மட்டும்தான் இருக்கா, சின்ன பசங்களுக்கு மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் பெரியவங்களுக்கும் பல பேருக்கு இருக்குது. அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம இந்த வெற்றிக்கு நானும் எனது உழைப்பும் என்னுடைய உற்றார் உறவினர் குடும்பத்தாரும் மற்றும் என்னுடைய மாமா பன்னிக்குட்டி ராமசாமி அவர்களும் என்னுடைய சித்தப்பா வட்டவடை சுரேஷ் அவர்களும் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபெயிலியர் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜெயிக்கக்கூடாதுன்னு ஊருக்குள்ளே பல பேர் வேலை செய்கிறாங்க, அதனால தான் நம்ம தோக்கடிச்சிட்டாங்க, இதுக்கு இந்த தோல்விக்கு பல பேர் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் உண்மையை சொல்லப்போனால் இன்றைய காலகட்டத்தில் அடுத்தவங்களை தோல்வியிட வைக்கணும்னு சொல்லி உழைக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அவரவர் வேலையை பார்க்குறதுக்கு அவரவருக்கு டைம் கரெக்டாக இருக்குது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நாம் வந்து எப்படி நம்மளுடைய வெற்றிக்கு நம்ம காரணம் அப்படின்னு சொல்கிறோமோ, தைரியமாக சொல்கிறோமோ, அதே மாதிரி நம்முடைய தோல்விக்கும் நாம் தான் காரணம்னு தைரியமாக ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதை தைரியமாக ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய வெற்றியின் ஆரம்பமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம்.